Hello viewers, welcome to Sri Sasta Max Tuition. இன்னைக்கு 10th standard Samachir exercise 3.9ல first பார்க்கலாமா? Determine the quadratic equation whose sum and product of roots are given below. முதல்ல quadratic equation form பண்ணுறதுக்கு இதுதான் formula, that is x square minus sum of the root x plus product of the root is equal to 0. 0 definitely போடணும், so is equal to 0. so அவங்க கொடுத்துருக்காங்க first sum represents sum, ஓகேங்களா. செகண்ட் நம்பர், தட் இஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் ரெப்ரசன்ட் சம், செகண்ட் நம்பர் ரெப்ரசன்ட் ப்ராடக்ட். ஓகே, ஸோ நம்ம அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணும்னா அதே மாதிரி தான், எக்ஸ் ஸ்கொயர் சம் ஆஃப் த ரூட் எக்ஸ் வந்து இதுதானே நம்பர், ஸோ அப்படியே -9 போட்டுக்கோங்க, இங்கே எக்ஸ் வரணும், ப்ளஸ் இந்த எக்ஸ் எடுத்து அப்படியே போட்டாச்சு, ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் எக்ஸ் இஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9x ப்ளஸ் 20 is equal to 0. This is your answer. Second sum பார்க்கலாமா? 5/3, 4. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சம் இது ப்ராடக்ட். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இஸ் ஈக்குவல் டு 0. பட் நம்மளுக்கு ஃப்ராக்ஷனில் வரக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டினாமினேட்டரை எல்லா சைடும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். எப்படி எல்சிஎம் எடுத்தால் எப்படி பண்ணுவோம், இங்கே 1 இங்கே 1 இருந்தால், அதனால் இங்கே இன்ட்டு 3 இன்ட்டு 3 இங்கே இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஸோ 3x ஸ்கொயர் தட் இஸ் இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஓகேங்களா, புரியுதுங்களா? -5x ப்ளஸ் 12. ஃபுல் டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நம்ம காமனாக போட்டுப்போம் இல்லையா, ஆக்சுவலாக இப்படி தான் நடக்குது. தென் டிவைடட் பை 3 அந்த சைட் போகும்போது மல்டிப்ளை பை 3 ஆகுது. So 0 into 3, 0. So this is your answer. That is 3x square, so 3x square minus 5x plus 12 is equal to 0. This is your answer. Third sum பார்க்கலாமா? -3/2 -1 சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, அது தவிர நம்ம -3/2 போடணும், எக்ஸ் போட்டுக்கணும், ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் தானே, ப்ளஸ் போட்டுக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து -1 இஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டு சைன் ஒன்றா இருந்தால் அந்த மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்கள். தட் இஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3/2x. இங்கேயும் ரெண்டு சைன் பக்கத்தில் இருக்குது, ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1 இஸ் ஈக்குவல் டு 0. டினாமினேட்டர் ஃப்ராக்ஷனில் இருக்குது, ஸோ வந்து நம்ம டினாமினேட்டர் வந்து எல்சிஎம் எடுத்தால் இங்கே இன்ட்டு 2 இன்ட்டு 2 பண்ணுவோம். ஸோ எல்சிஎம் வந்து 2 தானே வரும், ஸோ இன்ட்டு 2 இந்த இடத்துல இன்ட்டு 2. ஸோ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x minus 2/2 is equal to 0. 2x square plus 3x minus 2 is equal to 0 into 2, 0 சொல்லிடலாம். ஓகேங்களா, this is your answer. Fourth sum பார்க்கலாமா? Fourth sum பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ராக்கெட்டில் 2 minus a the whole square கம்மா a plus 5 the whole square கொடுத்துருக்காங்க. this is sum, this is product. எப்பவும் போல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் எக்ஸ்க்கு மைனஸ் போட்டு தென் 2 minus a the whole square இந்த ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, எக்ஸ் போடணும், ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இஸ் a plus 5 the whole square, அது அப்படியே போட்டுக்கோங்க, இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தென் 2 minus a the whole square x plus a plus 5 the whole square is equal to 0. This is your answer. Okay viewers, இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching. Subscribe for more videos.